இந்த தருணத்துல அவர் கேக்கு ஊட்டினது பார்த்தோன்னே சுதாவோட இடத்துக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவியா, தாயா, சகோதரியா, எல்லா விதமான ரோலுக்கும் வந்து உரித்தான ஒரு பெண் தாங்கிறது இந்த ஒரு செகண்ட்ல நான் ஃபீல் பண்ணேன். நான் தினம் அவனுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்யறது சுதா தான். 99% அவள் தான் பண்ணுவாள். கரெக்டாக 1% தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குணாலுக்கு விவரம் சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தேன் நான். என் அண்ணா வந்து இந்த மாதிரி இருப்பா, முடியாத குழந்தை, நீ தான் நல்லா பார்த்துக்கணும், நாங்கள் பெரிய ஆளாக ஆகிட்டான், வயசாகிட்டான், நீ தான் அண்ணா நல்லா பார்த்துக்கணும், சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்ததுனால அவன் படித்து முடித்தவனே கூட எங்களை விட அதிகமாக டேக் கேர் பண்ணிக்கிறான். இப்போ அண்ணாவை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போக மாட்டோம். ஏன்னா அந்த டைம் இருக்காது, இந்த தம்பியை பார்த்துக்கணும்னு. சுதா மேக்ஸிமம் அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க வைப்பா, இல்லைன்னா இல்லைம்மா இந்த ஃபங்க்ஷன் லேடிஸ் ஃபங்க்ஷன் நீ போயிட்டு வா, நான் தம்பியை பார்த்துக்கிறேன். இப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்த்து போகணும்னு கட்டாயமாக இருந்துச்சுன்னா, உன்னால் நீ கொஞ்சம் அண்ணாவை பார்த்துக்கிட்டா பார்த்துக்கிறேன், நீ போன அவன் 3-4 வருஷம் அவன் பார்த்துக்குவான், எங்கேயா வெளியே கூப்பிட்டு போவோம், எல்லாமே அவன் பார்த்துக்குவான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் டேக் கேர் பண்ணி தனுஷன் நீங்கள் இந்த அளவுக்கு உருவாக்கி வளர்த்து கொண்டாந்துருக்குறோம். எனக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு துணையாக எங்கள் வீட்டுக்கு மெம்பர் ஒன்று கூடி இருக்கு. 4ங்கிறது இப்போ 5 ஆயிருக்கு. பாருங்க, இந்த தருணத்தில் அவர் கேக்கு ஊட்டினது பார்த்தோன்னே சுதாவோட இடத்துக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து மனைவியா, தாயா, சகோதரியா, எல்லா விதமான ரோலுக்கும் வந்து உரித்தான ஒரு பெண் தாங்கிறது இந்த ஒரு செகண்ட்ல நான் ஃபீல் பண்ணேன். நான் அது வந்து எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அவன் வரதை நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததை பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.